மருத்துவமனையில கொண்டு போய் சேர்த்துட்டு, அவசரத்தை கொண்டு போய் சேர்த்துட்டு அவனுக்கு கட்டுறதுக்கு பணம் இல்லாம தவிக்கிறீங்க பாருங்க. அது மாதிரி தவிக்கக்கூடிய பிள்ளைதான் மணிமாறன். நீங்க படக்கூடிய ஒவ்வொரு கஷ்டத்தையும் படுற பிள்ளைனாலதான் உங்களுக்காக பேச முடியும். உங்களை மாதிரியே கஷ்டப்பட்டு வருத்தப்படுற பிள்ளைனாலதான் உங்க கஷ்டத்தை உணர முடியும். ஏற்கனவே அமைச்சரா இருந்தவங்களும், ஏற்கனவே ஜமீன் பரமையில இருந்து வந்தவங்களும், காலகாலமாக அரசியல் இருந்தவங்களாலையும் உங்களுடைய வருத்தங்களை, உங்களுடைய துன்பங்களை உணர முடியாது. உங்களை போலவே உங்களிலிருந்து ஒரு பிள்ளை வந்து நிக்கிறான். அவனுக்கு தான் தெரியும் உங்களுக்கு என்ன செய்யணும், உங்களுக்கு என்ன தேவைப்படும், அவனுக்கு தான் தெரியும். அப்படி ஒரு பிள்ளைக்கு நீங்க வாக்கு செலுத்துங்க. ஏப்ரல் 23ஆம் தேதி உங்களுடைய வாக்கு விவசாய சின்னத்தில் இருக்கட்டும். அண்ணன் செந்தமிழன் சீமான் சொல்றாரு, காற்றடிக்கும் திசையெல்லாம் பறந்து போகிற பதறுகள் என் பிள்ளைகள், மாறாக புயலை அடித்தாலும் நின்ற இடத்தில் நீடித்து நிற்கக்கூடிய வீரியமிக்க நெல்மணிகள் என் பிள்ளைகள் சொல்றாரு. அந்த வீரியமிக்க நெல்மணிகள் ஒரு நெல்மணிதான் என் தம்பி மணிமாறன். நாம் தமிழர் கட்சியுடைய வேட்பாளர், உங்களின் வேட்பாளர், மக்களின் வேட்பாளர். உங்கள் துன்பங்களை அனுபவித்துக் கொண்டிருப்பவன் தான் உங்களுக்காக பேச முடியும். ஏப்ரல் 23 உங்கள் ஆள்காட்டி விரல் அழுத்தக்கூடிய அழுத்தம் விவசாயி சின்னத்தில் இருக்கட்டும். ஏப்ரல் 23ஆம் தேதி உங்கள் ஆள்காட்டி விரல் அழுத்தக்கூடிய அழுத்தம் தமிழ் தேசிய இனத்தின் விடுதலைக்காக இருக்கட்டும். ஏப்ரல் 23ஆம் தேதி உங்கள் ஆள்காட்டி விரல் அழுத்தக்கூடிய அழுத்தம் அண்ணன் செந்தமிழன் சீமானினுடைய ஆட்சியை பார்க்கக்கூடிய அழுத்தமாக இருக்கட்டும். ஏப்ரல் 23ஆம் தேதி உங்கள் ஆள்காட்டி விரல் அழுத்தக்கூடிய அழுத்தம் ஒரு மாற்று அரசியலுக்கு, புரட்சிக்கு வித்திட்டதாக இருக்கட்டும். தாய் தமிழ் சொந்தங்கள், 23ஆம் தேதி வாக்கு செலுத்துவதற்கு முன்னால் உங்கள் பிள்ளைகளை, உங்கள் பேர பிள்ளைகளை, உங்கள் பொருளாதார நிலையை ஒரு நிமிஷம் யோசிச்சு போங்க. எவன் காசு கொடுத்தா, எவன் கூப்பன் கொடுத்தா, எவன் இலவசம் கொடுத்தான்னு பார்க்காதீங்க. இந்த 5 ஆண்டுகள், இந்த 5 ஆண்டு அரசியல் மட்டும் தீர்மானிப்பதல்ல, அடுத்த தலைமுறையினுடைய வாழ்க்கையும் வாழ்வுரிமையும் அதுலதான் இருக்குது. உங்க பிள்ளைகளை யோசிங்க, உங்க பேர பிள்ளைகளை யோசிங்க, அடுத்த தலைமுறையை யோசிங்க. விவசாயி சின்னத்துல வாக்களியுங்கள். 2026 படைப்போம் புதிய அரசியல் வரலாறு. இலக்கு ஒன்றுதான், இனத்தின் விடுதலை. நாம் தமிழர், தமிழ்த்தாய் வாழ்க, தலைவர் பிரபாகரன் வாழ்க.